நீங்க சொல்லுங்க டியூட். ஹாய் டூட்ஸ், நீங்க சொல்லுங்க டியூட்ல இன்னைக்கு என்ன கொஸ்டின்னா, திடீர்னு உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க, ஓகேவா? அந்த டைம்ல என்னெல்லாம் உங்க மனசுல ஓடும், அவங்க கிட்ட என்ன வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க, அதான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம டூட்ஸ்லாம் வந்து பரபரப்பா தெரிச்சு ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பிடிக்கிறேன். டூட், இன்னும் எத்தனை பேரை கழட்டி விட்டு போகலாம் அப்படின்னு தோணும். ஏய் அப்படியே பண்றாங்க. இன்னும் எத்தனை பேர்? அப்ப நீங்க எத்தனாவது? இல்லை அப்படிலாம் இல்லை, நான் எத்தனாவது எனக்கு தெரியாது. நான் எத்தனாவது எனக்கு தெரியாது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் மைண்டு முன்னாள் நினைவுகளுக்கெல்லாம் போயிடுவேன். மானங்கிட்ட மைண்ட் ஏன் இப்போ ஞாபகப்படுத்துன்றீங்களா? வேற என்ன ஃபீலிங், ஏதாவது ஒரு பாட்டு கிட்டு ஓடும், ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு ஏதாவது போட்டுக்கிட்டு பாட்டா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாவ அடிப்பியா பாடி, அதானே? அந்த மாதிரி பாட்டு ஏதாவது ஓடும். சரி, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் என்ன சொல்வீங்க? டூட் சொல்லுங்க, திடீர்னு உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க, ஒரு சுச்சுவேஷன் வருது, அந்த டைம்ல உங்க மைண்ட் செட் கண்டிப்பா வரும். மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ ஏன் இம்சையான ரூட்ல போற? ஆ, அடிப்பியா? கண்டிப்பா அது இல்லப்பா, அகிம்சையான ரூட்ல போய் வயலன்ஸ் இருக்கணும், அப்படின்னா தான் லைஃப் நல்லா இருக்கும். வைலன்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ வந்து அடிக்கலான்னு வரும், பட் அடிச்சிருவீங்க? அடிக்க முடியாது, ஹஸ்பண்ட் இருப்பாடலாம் பக்கத்தில். ஓ, ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால அடிக்க மாட்டீங்களா? அடிபட்டுருக்கீங்களா? என்னென்னலாம் தோணும்? மனசுல ஒரு பயம் இருக்கும். சரே என்ற காதலி உன்ற மனைவி ஆகலாம், பச்சே உன்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது. அதுதான் அந்த பயம் வந்து அந்த இருக்கும். பயம் மனசுல இருக்கும். டூட் சொல்லுங்க, இப்போ உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க, ஓகேவா? மீட் பண்ணும்போது உங்க மைண்ட்ல என்னெல்லாம் தோணும்? நல்ல வேலை நான் தப்பு செஞ்சான்னு தோணும். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் கொடுத்து விட்டேன். நல்ல வேளை நான் தப்பிச்சதான் தோணுமா? ஏன் அப்படி? இல்லை எவனாச்சும் வேற ஒருத்தர் மாட்டியிருப்பாங்களா அவளுக்கு. மாட்டிருப்பா. ரொம்ப நல்ல லவ் பண்ணும்போதே ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஃபீலிங்காக இருக்கும். லவ் பண்ணும்போதே ஒழுங்கா இல்லைன்னா தேவையில்லாத ஃபீலிங் எல்லாம் தான் வரும். தேவையில்லாத ஃபீலிங்? அப்படி என்ன தேவையில்லாத ஃபீலிங் வரும் உங்களுக்கு? அதே மாதிரி தான். ரைட். டூட் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நீங்க மீட் பண்ணீங்கன்னா உங்களோட மைண்ட்ல என்னெல்லாம் ஓடும்? லைட்டாக கொஞ்சம் கண்ணு கசங்கும், கண்ணு கசங்குமா? திடீர்னு ஒரு பழைய நினைவுகள்லாம் வரும். நிறைய சாங்ஸ்லாம் வரும். சாங்ஸ்லாம் போகுமா? என்ன மாதிரி சாங்ஸ்? தாண்டி ஒத்தி பொண்ணா அதனால் தானே டஸ்ட் பின்னா. நீங்க சொல்லுங்க டியூட்.